மைக்ரோமீட்டருடைய ஒர்க்கிங் டீட்டெயில்ஸ் பார்க்கலாம். ஸோ மைக்ரோமீட்டரில் ரீடிங் நம்ம கன்சிடர் பண்ணும்போது 4 ரீடிங் கன்சிடர் பண்ணணும். ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங், ரெண்டாவது வந்து திம்பிள் ஸ்கேல் ரீடிங், மூணாவது லீஸ்ட் கவுண்ட், நாலாவது ஜீரோ எரர். ஸோ இந்த 4 ரீடிங்கை நம்ம வந்து கரெக்டாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம வந்து ஒர்க் பீஸை இந்த ஆன்விலுக்கும் ஸ்பிண்டிலுக்கும் வந்து சென்டரில் வந்து நம்ம வந்து கரெக்டாக ஃபிட் பண்ணணும். ஸோ இந்த ரெண்டுக்கும் இடையில் நம்ம ஒர்க் பீஸை வச்சாச்சுன்னா இந்த ரைட் சைடை வந்து நம்ம வந்து கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் ரொட்டேட் செய்யும்போது ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகும். ஸோ மூவ் ஆகி ஒர்க் பீஸ் வந்து டைட் ஆகும். ஸோ ஒர்க் பீஸ் வந்து கரெக்டான டைட்டில் இருக்கணும். ஸோ அதிகமாக நம்ம டைட் பண்ணி வச்சுனாலும் நமக்கு மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ அதே நேரத்தில் டைட் இல்லாமல் லூஸாக இருந்துச்சுனாலும் மெஷர்மெண்ட் வந்து வேரி ஆகும். ஸோ கரெக்டான டைட்டில் வந்து நம்ம வந்து ஸ்பிண்டில் வந்து டைட் பண்ணியிருக்கணும். ஸோ டைட் பண்ண பிறகு ஸ்பிண்டில் கிளாம்ப் இருக்கும். ஸோ அந்த கிளாம்பை வச்சு நம்ம என்ன பண்ணணும், கிளாம்ப் பண்ணிடணும். ஸோ கிளாம்ப் பண்ணியாச்சுன்னா ஒர்க் பீஸை இதிலேருந்து வெளியே எடுக்கும்போது ஸ்பிண்டில் வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி கிளாம்ப் பண்ணதுனால ஃபைன் அக்யூரேசி இருக்கும் நமக்கு. ஸோ ஒர்க் பீஸ் எடுத்தாச்சுன்னா நம்ம இப்போ ரீடிங் செக் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு மெயின் ஸ்கேல் ரீடிங். ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் எப்படி செக் பண்ணணும்னா, இந்த திம்பிளில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து இந்த திம்பிளில் கரெக்டாக எந்த இடத்துல ஜாயின் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். ஸோ எந்த இடத்துல ஜாயின் ஆகுதோ அதுதான் மெயின் ஸ்கேல் ரீடிங். மெயின் ஸ்கேல் ரீடிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்குள்ள கேப் வந்து 1 mm. ஸோ கீழே ஒரு லைன்லேருந்து இன்னொரு லைனுக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா 0.5 mm. ஸோ இப்போ கரெக்டாக அந்த திம்பிளுக்கு நேராக வந்து ரீடிங் வந்து என்ன ரீடிங் இருக்குதுன்னு பார்க்கணும். ஸோ இதில் 15 இருக்குது, அடுத்ததில் 16. ஸோ அதுக்கடுத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17 வந்து நமக்கு வந்து இந்த கோடு வந்து ஜாயின் ஆகிருக்குது. ஸோ அப்படின்னா வந்து மெயின் ஸ்கேல் ரீடிங் வந்து பார்த்திங்கன்னா 17. ஸோ அடுத்தாலாம் வெர்னியர் ஸ்கேல், அதாவது திம்பிள் ஸ்கேல் ரீடிங் பார்க்கணும். ஸோ அந்த திம்பிள் ஸ்கேல் ரீடிங் எப்படி பார்க்கணுன்னா, இந்த மெயின் ஸ்கேல் ரீடிங் லைனில் நேராக இந்த திம்பிள் ஸ்கேலில் வந்து எந்த லைன் வந்து ஜாயின் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 10 தான் வந்து கரெக்டாக வந்து ஜாயின் ஆகிருக்குது. ஸோ இந்த திம்பிள் ஸ்கேலில் வந்து ஒரு லைனில் இருந்து இன்னொரு லைனுக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ அப்போ கரெக்டாக 10 வரும்போது நமக்கு 0.1 சொல்லி வரும். அப்போ திம்பிள் ஸ்கேல் ரீடிங் பார்த்தீங்கன்னா 0.1. ஸோ மெயின் ஸ்கேல் ரீடிங் 17. அப்போ 17.1 தான் பார்த்திங்கன்னா நமக்கு ரீடிங் வருது. ஸோ இப்போ அடுத்தது எதாவது கன்சிடர் பண்ணணும்னா லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ வந்து நம்ம வந்து இது ஃபைன் அக்யூரேசி வேணும்னு சொன்னோம்னா, ஸோ அடுத்தது லீஸ்ட் கவுண்ட் வேல்யூ நம்ம வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ லீஸ்ட் கவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மைக்ரோமீட்டரால் எந்த அளவுக்கு வந்து ஃபைனாக வந்து அக்யூரேசியாக மெஷர்மெண்ட் பண்ண முடியும். ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 0.01. ஸோ இது வந்து டிஜிட்டல் மைக்ரோமீட்டரில் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். டிஜிட்டல் மைக்ரோமீட்டரில் 0.001. ஸோ ஏன் இந்த மாதிரி வேரி ஆகுதுன்னா, இந்த திம்பிள் ஸ்கேல் ரீடிங்கில் ஒரு லைனுக்குள்ள இன்னொரு லைனுக்குள்ள கேப் பார்த்தீங்கன்னா 0.01. ஸோ அதுதான் வந்து லீஸ்ட் கவுண்ட். இதே வந்து டிஜிட்டலில் பார்த்தீங்கன்னா நம்ம இதை விட இந்த லைனோட கேப்பை வந்து இன்னும் கம்மியாக்க முடியும். ஸோ ஏன் அதில் கம்மியாக்க முடியும்னா, அதில் டிஜிட்டலில் நமக்கு டைரெக்டாக வந்து நமக்கு கவுண்ட் வேல்யூ வந்து டிஜிட்டலாகவே போர்டில் தெரிஞ்சிடும். ஸோ நம்ம இதை கவுண்ட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஸோ இதில் வந்து நம்ம இன்னும் சின்னதாக ஆக்கியாச்சுன்னா நம்ம கண்ணுக்கே தெரியாது. ஸோ கவுண்ட் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் 0.01 வந்து இதில் லிஸ்ட் கவுண்ட் வேல்யூ வச்சுருக்குறாங்க. ஸோ வந்து அதையும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ அதை ப்ளஸ் பண்ணியாச்சுன்னா அடுத்து 4வது பார்த்திங்கன்னா ஜீரோ எரர் வேல்யூ இருக்கான்னு வந்து கன்சிடர் பண்ணணும். ஸோ ஜீரோ எரர் வேல்யூன்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக இந்த ஜீரோ பார்த்திங்கன்னா மெயின் ஸ்கேலில் இருக்க ஜீரோ பார்த்திங்கன்னா நம்ம ஆன்விலையும் ஸ்பிண்டிலையும் க்ளோஸ் பண்ணி வைக்கும்போது கரெக்டாக வந்து இந்த திம்பிள் ஸ்கேலில் இந்த லைனில் வந்து கரெக்டாக ஜாயின் ஆகணும். கரெக்டாக இந்த ஜீரோ வந்து அந்த லைனில் இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு எரர் எதுவும் இல்லை. ஒருவேளை இந்த ஜீரோ வந்து கொஞ்சம் ரைட் சைடில் தள்ளி இருந்துச்சுன்னா, ஸோ அது வந்து பாசிட்டிவ் எரர். ஸோ அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம வந்து கிடைக்கக்கூடிய வேல்யூவில் அதை ப்ளஸ் பண்ணுற மாதிரி இருக்கும்.
அதே ஜீரோ வேல்யூ வந்து இந்த லைன்லேருந்து கொஞ்சம் லெஃப்ட் சைடு தள்ளி இருந்துச்சுன்னா அது நெகட்டிவ் எரர். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம எவ்வளோ தள்ளி இருக்குதோ அந்த அளவுக்கு அது வந்து மைனஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த ஜீரோ எரர் ஏரியா வந்து நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ இந்த 4 வேல்யூயும் கன்சிடர் பண்ணியாச்சுன்னா நமக்கு மைக்ரோமீட்டரில் ஃபைன் அக்யூரேசி வேல்யூ கிடைக்கும்.